நான் ஓராண்டு அந்த போன பாராளுமன்ற தேர்தலப்ப நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன். அதற்கு முன்பு 21 தேர்தலப்ப திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஓர் அணியில இணையணும் சில முக்கிய தலைவர்கள் என்னிடம் சொன்னதன் பேர்ல எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சேன். ஏன்னா என்னை சந்திக்க அவர் அச்சப்படுவார், ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்ற சில காரணத்தினால அதை இங்க டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான். அதனால நான் அதை சரின்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இப்பயும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 24 பாராளுமன்ற தேர்தல் அப்பயும் ரொம்ப நாட்கள் அவர் எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிசாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது யாரும் என்கிட்ட சொல்லல. பட் பழனிசாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து. 24 மாத்திரம் இல்ல 26 கிடையாது, 29 கிடையாது, 31 கிடையாதுன்னு ஏதோ வடுக்கிட்டு போனார். ஆனா எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும். என்ன கூட அவங்க நீங்க எல்லாம் ஒன்னா ஒரே பழனிசாமியை ஏத்துட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. என்னது சொந்த அனுபவத்தை சொல்றேன். உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவா பேசுறாரு, இல்ல டெல்லிக்கு பயப்படுறாரு, ஏதோ பேசுறாங்க. எது வேணாலும் பேசட்டும். அதாவது வெறும் வாய்க்கு மெல்லுவாங்க. இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்க ஏதாவது இவங்க பேசுறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. எல்லாம் ஒரு அணியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள். இப்ப யாரும் என்கிட்ட பேசல. நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அதான் உண்மை. சும்மா காற்றுல நிறைய செய்திகள்லாம் இருக்கு, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிந்தவரை இங்கு உள்ளவர்கள், அதாவது அம்மாவின் தொண்டர்கள் கிட்ட உள்ள சுயநலமோ அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கியது. முதலா இதற்கான முதல் காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கினதுதான் அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. நீங்க சொல்லக்கூடிய அந்த சுயநலம் சுயலாபம் அதாங்க திரு பன்னீர்செல்வம் தான் அதான் உணர்ந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைந்து எனக்கு கூட ஒன்றும் வேணாம், நான் ஒரு தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியதனால் ஏற்பட்ட பின்விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார். அதிலே திரும்ப நிற்கிறதை விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராததுதான் இன்னைக்கு காரணமே தவிர அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்து இருப்பதனால் தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லி கேட்கிறேன். இன்றைக்கு பாஜக உங்களிடமோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் அழைத்து ஒண்ணு சேரணும்னு சொல்லக்கூடிய அந்த பாஜக எடப்பாடி தான் இப்பொழுது பொதுச் செயலாளரா இருக்காரு. அவரை அழைத்து சொல்றாங்களா இல்ல சொல்றத அவங்க கேட்கலையா? இல்ல என்கிட்ட யாரும் இப்ப சொல்லல, நான் சொல்றேன்ல 21 தேர்தலுக்கு முன்புதான் சொன்னாங்க. அது திமுக எதுக்குங்கிறது. இப்ப எல்லாம் நான் கூட்டணியில் இருந்தப்ப யாரும் எதுவும் சொல்லல. நான் சொல்றேன் ஒரு வருஷமா நான் கூட்டணியில் இருந்தப்ப யாரும் என்னிடம் பேசல. நண்பர் அண்ணாமலை தான் என்டிஏ விட்டு நீங்க வெளியேறியதை மறுபரிசீலனை செல்லுன்னு என்கிட்ட வீட்டிலே கேட்டார். பல முறை தொலைபேசியில பேசுறப்ப சொன்னார். வேற யாரும் டெல்லியை சேர்ந்தவர்கள் யாரும் அதை பத்தி என்கிட்ட பேசல. ஒருவேளை செங்கோட்டையன் பார்த்திருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா என்கிட்ட யாரும் சொல்லல. அவர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பாஜக பொதுச் செயலாளர் எடப்பாடி கிட்ட அதை சொல்லியிருக்கலாமே. அது நீங்க பாஜகவை சேர்ந்தவர்கள்ட்ட தான் கேட்கல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். நான் என்கிட்ட கேட்கறதா நான் அப்படி பேசணும் தெரியல சார். என்கிட்ட யாரும் எதுவும் பேசல சார். நான் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசல. ஓரிரு முறை அண்ணாமலை அவர்கள் தொலைபேசியில நண்பரா பேசுறப்ப மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாரு. இப்போ நான் வெகு தூரம் சென்று விட்டதுனால அவரும் அதை பத்தி பேசுறதில்ல. அவர்கிட்டையும் நான் பேசி 10-15 நாள் ஆகுது. மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருவதற்கான அது மாதிரி எண்ணமே இல்லை. ஏன்னா பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில நான் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த 18 எம்எல்ஏ இவங்களெல்லாம் நான் அனாதையாக்கி விட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. அவர்கள் தான் அவர்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் காப்பாற்றி கொடுத்தவர் தான் அண்ணன் ரங்கசாமி, தம்பி பார்த்திபன்.
இவர்கள் என்னோட இன்றைக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக, தேர்தல் பிரிவு செயலாளராக, மாவட்ட செயலாளர்களாக, மண்டல பொறுப்பாளர்களாக அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவர்களால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அவர்கள் தான் தொண்டர்கள் தான் என்னை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் விருப்பத்தின்படிதான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் முதன்மை தொண்டனாக என்னை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நீங்க 3 பேருமே சந்திச்சு பேசிட்டீங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கு? சசிகலா அவர்களை எப்ப சந்திக்க போறீங்க? அது மாதிரி இந்த சப்ஜெக்ட் ஒரே தெரியா மகாபாரதம் மாதிரி எபிசோடு மாதிரி போயிட்டே இருக்கேதா. அன்னை நானும் செங்கோட்டையன் தொலைபேசியில பேசிக்குவோம். திரு பன்னீர்செல்வம் அவர்களோட அன்னைக்கு அங்க சந்தித்தது தான். அதுக்கப்புறம் நான் பேசவும் இல்லை. எங்கள் பணியை பார்த்துட்டு இருக்கோம். எங்க கட்சி பணியை, எங்களுக்கு கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகள் நமக்கு நாம் போட்டியிடலாம், அங்க எங்க வேட்பாளர்கள் தொகுதிகளை கட்டமைப்பை சரியா வச்சிருக்காங்க, எங்க வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். உண்மையாகவே நீங்க சொல்ற மாதிரி நாங்க அதை பத்திலாம் பேசல. வரட்டுமே. அமமுகவை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் எங்களது நம்பிக்கை. அந்த அளவு அமமுக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம். பல மாவட்டங்களில் நாட் இன் சம் பாக்கெட்ஸ், பல மாவட்டங்களில் நாங்க டிசைடிங் ஃபேக்டரா இருப்போங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர், செங்கோட்டையன கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் இன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தெல்லாம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைக்க போறாங்க. செங்கோட்டையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவருடைய நிலைப்பாடு ரொம்ப கவலைப்படாதீங்க. செங்கோட்டையன் 72ல எனக்கே அப்ப 15 வயசு தான் இருந்திருக்கும். அவர் எம்எல்ஏ இருந்தப்ப நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல்ல தான் படித்தேன். 77ல 63னா 14 வயசு தான் எனக்கு. ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். 77ல இருந்து 53 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்.